என்ன பாக்குறீங்க? ஆல் பேரண்ட்ஸ், நீங்க எல்லாம் ஆண்டி சொல்றது முதல்ல கேளுங்க. பசங்களை அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, அன்பா சொல்லணும். ஓகேவா? ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் மழலை மனம். கொஞ்சமாவது கத்துக்கோங்க ப்ளீஸ். வணக்கம். இந்த மழலை மனம் என்ற தொடரில் நான் வாராவாரம் பேசிக்கொண்டு வருகின்றேன். இந்த சின்ன குழந்தைங்க நாளைக்கு உலகத்தை சமைக்கிறதுக்கு வர்றாங்க. அவங்களோட மனசு எப்படி இருக்கணும்? இன்று கலையும் பல விஷயங்கள் உலகத்துல இருக்கு, அதுல கலைஞ்சு போயிடக்கூடாது. அந்த ஒருநிலைப்பட்ட மனசு குழந்தைங்களுக்கு இருக்கணும். அது எப்ப பிடிக்கிறது? சின்ன வயசுலயே, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே. இது என்ன ஆச்சரியமா இருக்கு இல்லையா உங்களுக்கு? அதாவது குழந்தை அம்மா வயிற்றுல இருக்கும் போதே 7வது மாதத்திலேயே அந்த 5 சென்சரி பேத்வேஸ் ஓபன் ஆயிடுது. அதனால அம்மா நல்ல மனசோட இருக்கணும், நிறைய விஷயங்களை குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்களோட மனநிலையிலிருந்து அந்த குழந்தையோட மூளைக்கு அவங்க விஷய ஞானத்தை கொடுக்கறாங்க. அதனால அப்பவே ஆரம்பிச்சுட்டா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இந்த விஷய ஞானம், இந்த கல்வி, இந்த மழலை கல்வி எப்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னும் போது, இந்த கண்கள் நிலை பெறும் போது 3 மாதத்திலிருந்து அம்மா குழந்தையோட பேசிக்கிட்டே வந்தா எவ்வளவு நேரம் பேச முடியும்? ஒரே ஒரு நிமிஷம். அந்த ஒரு செகண்டுக்கு ஒரு கார்டுன்னு நமக்கு அமைக்க போறாங்க அம்மா. முதல்ல விஷய ஞானம் இந்த எழுத்துக்கள் மூலமா இருக்குது. ஏதாவது ஒரு மொழியை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த மொழியில வார்த்தைகளாக சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லி கொடுக்கும் போது குழந்தைக்கு அந்த ஃபேக்ட் ரெஜிஸ்டர் பண்ணா ரூல்ஸ் தன்னால வந்துடும் குழந்தைங்களுக்கு. இது படிப்பு அறிவு, ரீடிங் கெப்பாசிட்டி கொடுத்துறதுனால அந்த ஒருநிலைப்பட்ட தன்மையும் வந்துடுறாங்க குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறமா 6 மாசத்துல என்சைக்ளோபெடிக் நாலேஜ், 9 மாசத்துல மேத்ஸ் அப்படின்னு எல்லாம் கொடுக்கும் போது குழந்தை எவ்வளவு சீக்கிரமா பேசுற திறமையும் அவங்களுக்கு வந்துருது. இந்த மாதிரி சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னும் போது மூளைக்கு நிறைய விஷயங்களை சேகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அது சூன்யால இருக்கும் போது, கலையாத போது பல விஷயங்களை கேட்டுக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி கேட்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அம்மா சொல்றவங்க ரொம்ப பிடிச்சவங்க, அதனால இப்பவே சொல்ல ஆரம்பிக்கணும். இப்போ ஒருநிலைப்பட்ட தன்மையை கொடுக்கறதுனால நாளைக்கு கலைக்கக்கூடிய இந்த உலகத்துல கலையாம இருக்கிற ஒரு தன்மை அவங்களுக்கு வந்துருது. அதனால இது 3 மாசத்துல இருந்து அம்மா சொல்லி தரணும். அப்போ நல்ல பண்புகளும் வருது, மண்டகனம் வரவே வராது இவங்களுக்கு. அதனால இப்போ இவங்க இதை எடுத்துக்கணும். இப்படி ஒரு குழந்தைக்கு நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு 5 மாதத்துல அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க தாம்பரத்துல சுசீலா அப்படின்றவங்க வந்தாங்க. வணக்கம், என் பேரு எம் சுசீலா. என்னுடைய பையன் பேரு எம் குகன். இவனுக்கு இப்ப 10 மந்த்ஸ் ஆகுது. 5 மந்த்ஸ் முன்னாடி ஒரு டிவி ப்ரோக்ராம்ல என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய அங்கிளும் பார்த்து மேடம் காமிச்சாங்க. அந்த ப்ரோக்ராம பார்த்தப்போ அதுல மாடல் சைல்டு 1.5 வயசு குழந்தை ரொம்ப அழகா பேசி செஞ்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்மளுடைய பையனும் செய்வானான்னு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லிட்டில் ஜெம்ஸ்ல ஜாயின் பண்ணோம் 5 மந்த்ஸ் முன்னாடி. இதுல சேர்ந்தா மேடம் சொன்னாங்க நிறைய மாடல் சைல்ட்ஸை போட்டு காமிச்சிட்டு இதுல சேர்ந்தா நல்லா பேச்சு வரும்னு சொன்னாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இவன் இப்ப நல்ல ஓரளவு பேசுறாரு. இப்போ அவன் பிக்சர் கார்ட்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ், அப்புறம் ரீடிங் கார்ட்ஸும் எடுக்கிறான். இப்ப இவன் எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். குகன் குட்டி, ஃப்ராக் எடுங்க. ஃப்ராக் எடுங்க. வெரி குட். இதுதான் ஃப்ராகா? கரெக்டா எடுத்துட்டீங்களே செல்லக்குட்டி. கிங் கோப்ரா எங்க பாருக்கு? கிங் கோப்ரா. இதுதான் கிங் கோப்ராவா? வெரி குட் பா, வெரி குட். குகன், டாக்டர் அப்துல் கலாம் கார்டு எங்க இருக்கு? டாக்டர் அப்துல் கலாம் கார்டு எடுங்க. டாக்டர் அப்துல் கலாம் கார்டு. வெரி குட், வெரி குட் பா, வெரி குட். செல்லக்குட்டி அருக்குட்டியாட்ட எடுக்குதே, சூப்பரா எடுக்குதே குகன் குட்டி. இந்தியா எங்க பாருக்கு? இந்தியா நேஷனல் பிளாக். இந்தியா எங்க இருக்கு? இந்தியா எங்க இருக்கு? எடுங்க. வெரி குட். இதுதான் இந்தியாவா? வெரி குட் பா, வெரி குட். குகன் குட்டி இப்போ என்ன கார்டு எடுக்க போகுது பார்க்கலாமா? என்ன கார்டு எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு 18 டாட் கார்ட்ஸ் எங்க இருக்கு பாருங்க. கரெக்டா எடுங்க செல்லக்குட்டி. 18 கார்டு எங்க இருக்கு? 18 கார்டு எங்க இருக்கு? எடுங்க. அருக்குட்டியாட்ட எடுப்பீங்களே. வெரி குட். இதுதான் 18. சரிப்பா, சரிப்பா, சரிப்பா. ரொம்ப தேங்க்ஸ்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா. சப்ராக்ஷன் போடலாமா குகன்? செல்லும் 16 - 6 ஈக்குவல்ஸ் இங்க பாருங்க செல்லக்குட்டி. 16 - 6 ஈக்குவல்ஸ் 16 - 6 ஈக்குவல்ஸ் 10. வெரி குட், வெரி குட் பா, வெரி குட்.
அனிமல்ஸ் கார்டு எங்க இருக்கு? அனிமல்ஸ் கார்டு வெரி குட். இதுதான் அனிமல்ஸா? வெரி குட், வெரி குட். இப்ப இந்த குழந்தை பார்த்தோம், 5 மாதத்துல இருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்ச அம்மா இப்ப எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இந்த குழந்தை எவ்வளவு அழகா 2 படங்களை வச்சுட்டு இது எது சொல்லுன்னு கரெக்டா எடுக்குது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. எண்களை கேட்டு இது என்ன அது என்னன்னு கேட்டாலும் எடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இப்பவே இவ்வளவு புத்திசாலியா இருக்கும் போது அந்த ஒருநிலைப்பட்ட தன்மை வர்றதுனால அவங்க நாளைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மேதையாக மலர முடியும். இந்த மாதிரி இப்போ சொல்லி கொடுத்த குழந்தை 5 வயசுல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னொரு குழந்தை 3.5 வயசா ஆகுது. அந்த குழந்தைக்கு ஒரு 10 மாசத்துலயும் எல்லா விஷயங்களும் முடிச்சிட்டு ஒரு 2.25 வயசா என்னமோ தான் வந்தாங்க. அந்த குழந்தைக்கு 2.5 வயசுலயே 3 மாசத்துலயே எல்லா விஷயங்களும் முடிச்சிட்டாங்க. என்கிட்ட வந்து சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எந்த புஸ்தகத்தை கொடுத்தாலும் படிக்கிறாங்க. அது எப்படிதான் படிக்கிறாங்கன்னு நமக்கே தெரியாது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம பாக்கலாமா? வணக்கம், என் பேர் சரஸ்வதி. என்னோட பையன் பேர் அக்ஷித். இவனுக்கு இப்போ 3 years 2 months ஆகுது. இவனுக்கு 3 years முன்னாடி வந்து லிட்டில் ஜேம்ஸை பத்தி என்னோட ஹஸ்பண்டோட கொலீக் சொன்னதுனால இங்க வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண 3 monthsக்குள்ளே ஃபுல் போர்ஷன் முடிச்சிட்டான். அதாவது முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நல்லா ட்ரை பண்ணா கண்டிப்பா முடிக்க முடியும். நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லா தாய்மார்களும் கண்டிப்பா இது எடுக்க வேண்டிய கோர்ஸ். இது எடுக்கிறதுனால அவனுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கு. எதை பார்த்தாலும் நல்லா படிக்கிறான். எல்லாம் முயற்சி செஞ்சு ஞாபகப்படுத்தி எல்லாமே நல்லா இது பண்றான். அதனால கண்டிப்பா லிட்டில் ஜேம்ஸ் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ண வேண்டிய கண்டிப்பான ஒரு நல்ல கல்வின்னு சொல்லலாம். Africa was called under dark continent near Nile River in the Africa is the largest in the world. Kilimanjaro is the highest mountain in Africa. Is the shadow Sahara. Listen. Sahara in northern Africa is the hottest desert in the world. There are seasons arrive. There crow and rats are looking for your place to live. New place to live. They flew across many countries. Good job. Suddenly the crow found little eyes lost. She could not see her friends after flying for some time. Dark crow realized she was being flying over your desert. There is too hot. Said the crow. Bose. Light. Sir C.V. Raman. Money. Graham Bell. Telephone. Pasteur. Malaya. Koch. Cholera. Stephenson. Power. Franklin. SAP. Baba. Autism power. Marconi. Violet. என்ன நேயர்களே, ரொம்ப சந்தோஷமா இந்த குழந்தைங்களோட அறிவுத்திறனை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ 3 மாசத்துல ஆரம்பிச்ச குழந்தைக்கு 3 வயசுல எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்திருக்கீங்க. 30 வயசுல அந்த குழந்தை எப்படி இருக்கும்? ரொம்ப பெரிய மேதையாக வளர்ந்திருக்கும். வாழ தகுதி உடையதாக மலர்ந்திருக்கும். மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுல மிகப்பெரிய அளவுல வருவாங்க. இதை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த வாரம் புதுசா கூட நீங்க ஒரு ஷோ பாத்தீங்க இல்ல? நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி எக்ஸைட்டிங்கா உங்களுக்கு நான் ஒரு ஷோ கொடுப்பேன்.
Okay, tata, bye bye. Enjoy your holiday. See you next week.